நாம மட்டும் நல்லா இருந்தா போதும். இன்னைக்கு எல்லாம் அப்படித்தானே இருக்கும். நாம மட்டும் நல்லா இருந்தா போதும், நாம மட்டும் நல்லா. கூட பிறந்த அண்ணன் தம்பி, கூட பிறந்த அக்கா தங்கச்சி நகை வாங்கினா வீடு வாங்கினா சொல்ல மாட்டாங்க. ஒரு அக்கா சொல்லுது, சொல்லி பாரு, ஏன் சொல்ல, கண்ணு வச்சிருவாங்க. வீடு வாங்கிட்டேன்னு கேள்விப்பட்டேன். அண்ணன் கேட்கிறாரு, தம்பி சொல்றான், கேள்விப்பட்டியா? கேள்விப்பட்டேன், பார்த்தேன், அதை அப்படியே முடிச்சிட்டேன். ஓ, சொத்தின் மீது, பணத்தின் மீது, நகையின் மீது, அதிகாரத்தின் மீது, புகழின் மீது உங்களுக்கு ஆசை வருகிற பொழுதெல்லாம் உங்கள் அன்பு தோற்றுக்கொண்டே இருக்கிறது என்பதை உறுதியாக நம்புங்கள். ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லல, அன்பை குழி தோண்டி புதைத்து விட்டு வருகிற பணம் ஒருபோதும் உங்களிடம் தங்காது என்பதை முதலில் நம்புங்கள். புரியுதா? வாழ்க்கை அதுதான். எதை விதைக்கிறீர்களோ அதுதான் கிடைக்கும். நான் எல்லா மேடையிலையும் சொல்லுவேன், நீங்க நினைச்சது முளைக்காது, நீங்க நினைச்சது முளைக்காது, நீங்கள் விதைத்தது மட்டும்தான் முளைக்கும் என்பதில் உறுதியாக இருங்கள். நல்லதை விதைங்க, நல்லதை எடுத்துக்கோங்க. வாழ்க்கை அவ்வளவுதானே. தினம் தினம் தங்க விலை ஏறுது. நான் இங்க இருக்கிற அத்தனை பேர்ட்டி கேட்கிறேன், தினமும் தங்க விலை ஏறிக்கிட்டே இருக்கு. அது எனக்கு கவலையா இருக்கு. கை தூக்குங்க, நல்லா கை தூக்கலாம், தப்பே கிடையாது. இவ்வளவு பேர் கை தூக்குறீங்கல்ல, கைகளை போட்டுருங்க. தினமும் தங்க விலை ஏறுது, அது கவலையா இருக்கு. இவ்வளவு பேர், இவ்வளவு அக்காக்கள் அண்ணன்கள் கை தூக்கி இருக்கீங்கல்ல. இன்னொரு கேள்வி கேட்கிறேன், டெய்லி தங்கம் வாங்குறோமா? இதுதான் மனுஷன் சந்தோஷமா இல்லாம போறதுக்கு காரணமே. அந்த சிஸ்டர் கை தட்டி சிரிக்கிறாங்க. ஆமாம்பா, எங்க வீட்டு பக்கத்தில் ஒரு அக்கா அழுவுது, டெய்லி இப்படி ஏறினா நான் என்ன பண்ண, ஏன்க்கா வாங்க போறேன்? டெய்லி நியூஸ் தான் கேட்பேன். நியூஸ் கேட்டே இவ்வளவு கவலையா? ஆமா. ஏன் இவ்வளவு கவலை தெரியல, சந்தோஷமாவே இருக்க முடியல தம்பி. சில பேர் கவலைப்பட எதுவுமே இல்லைன்னு கவலைப்படுவான், பார்த்துருக்கீங்களா? சில பேர்ட்ட சோகமா இருந்தேன்னா ஏன் சோகமா இருக்கீங்கன்னு கேட்டா, நான் ஒன்னு சொல்றேன், இருக்கிற அத்தனை பேருக்கும், எவனாவது சோகமா இருந்தானா ஏன்டா சோகமா இருக்கேன்னு கேட்டுறாதீங்க. அவன்கிட்ட போய் விவரம் இல்லாம தெரியாத ஆள்கிட்ட உங்களை சோகமாக்கிடுவான். எனக்கு நடந்தது உனக்கு நடந்திருந்ததுன்னா நீ செத்தே போயிருப்பேன்பா. வாழ்க்கையில அடுத்தவங்க பேச்சுக்கு செவி சாய்த்து கொண்டே இருந்தால் நம்மால் ஒருபோதும் வாழ முடியாது என்பதை முதலில் நினைச்சுங்க. அன்பா இருக்கிறதுக்கு எது தெரியுமா தடை பண்ணும்? அவன் நம்மளை இப்படி சொல்லிட்டானே, அவங்க நம்மளை இப்படி நினைச்சிட்டாங்களே, இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே, இதெல்லாம் யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கைய வாழவே முடியாது.